இன்றைய தினம் காலை பொழுதுல முழுவதுமாக இராணுவம் இங்கே இருந்து வெளியேறி சென்றிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா மதுவான போத்தில்கள் எல்லாமே நிறைந்த இங்கேருந்து வெளியேறின இராணுவம் வந்து யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேற இல்லை எரிச்சிட்டு போயிருக்கணும். என்னெல்லாம் உங்காலி பக்கம் ஒரு வீடு ஒன்று இருக்குது. ஊரடங்கு கிட்ட அப்படி பெரிய ஒரு கேம்ப் ஆடி இதில் அரச மரம் நிற்குது. இதில் ஒன்று இருக்குது. இது அந்த இராணுவம் வந்து இது கொண்டு இருந்த இடங்களை வந்து உடைச்சிட்டு தான் போயிருக்கு. இதுக்குள்ள நாய் வந்து குட்டி ஓட்டிருக்குது. அனைவருக்குமே வணக்கம். ஒரு இராணுவ முகாம் வந்து இன்றைய நாளில் விடுவிக்கப்பட்டிருக்கு. இராணுவம் வந்து முழுவதுமாக இந்த இடத்துல இருந்து வெளியேறி போயிருக்கிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக பண்டத்தெருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவத்தினுடைய முகாம் இன்றைய தினம் காலை பொழுதுல முழுவதுமாக இராணுவம் இங்கே இருந்து வெளியேறி சென்றிருக்கிறோம். அந்த இடம் எங்கே இருக்குது, அந்த காணி, இந்த காணியெல்லாம் யாருக்கு சொந்தம் பண்ணுறதுங்களே தெரியலை. ஆனால் காலையில் வந்து வெளியேறி போயிட்டு வரும்பொழுது கதவு திறந்துருந்தேன். அப்போ இப்போ நிற்கக்கூடியது வந்து அந்த இராணுவ முகாமுக்குள்ளே தான். இந்த இராணுவ முகாமுக்கு எதால் எப்படி வரணும்ன்ற விஷயத்தை வந்து போடுறோம். அதே சமயம் இந்த காணி யாருக்கு சொந்தம் பண்ணுறதுங்களுக்கு தெரியலை. அவர்களும் இந்த காணியை வந்து பார்க்குறதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யும். அண்மை நாட்களில் இப்போ ஒரு கடந்த கிழமை வந்து சுழிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ முகாம் விடுவிக்கப்பட்டது. அது பூட்டிய நிலையில் இருக்குது. அது மாதிரி இன்றைய நாளில் வந்து இங்கே பண்டத்தெருப்பில் இருக்கக்கூடிய இந்த இராணுவ முகாம் வந்து விடுவிக்கப்பட்டிருக்குது. தொடர்ந்து இது எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, என்ன நிலைமையில் இருக்குது இந்த காணி என்றதை பார்க்கலாம். இந்த இராணுவத்தோட முகாம் எங்கே அமைந்திருந்தது என்று பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் இப்போ நிற்கக்கூடியது வந்து பண்டத்தெருப்பு. இப்போ பிரதானமான வீதி பண்டத்தெருப்பு சந்தியில் நிற்கிறோம். பண்டத்தெருப்பு சுற்றுவட்டாரம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இருந்து மாதகள் செல்லக்கூடிய வீதியால் வந்து நாங்கள் பயணிக்கணும். அங்கே நீங்கள் இப்படியே வந்து மாதகள் செல்லக்கூடிய அந்த வீதியால் பயணிக்கும் பொழுது அந்த வீதியால் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். அந்த வீதியால் போயிட்டோம்னா அந்த வீதியில் போய்கொண்டிருக்கிறீர்கள் வந்து மாதகள் அல்ல பண்டத்தெருப்பு வைத்தியசாலை. இந்த இடத்துல போய்கொண்டு பயணம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது 100 மீட்டர் 200 மீட்டர் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து பண்டத்தெருப்பு ஆதார வைத்தியசாலை செல்லக்கூடிய வீதி அண்டு அந்த இடத்துல போடப்பட்டிருக்கும். பிரதேச வைத்தியசாலை பண்டத்தெருப்புன்னு போடப்பட்டிருக்கும். அந்த வீதியால் பயணம் செய்து தான் நாங்கள் இது இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து வரணும். இந்த இராணுவ முகாம் இருக்கக்கூடிய பகுதி வரணும். அப்படியாக பயணம் செய்து இப்பொழுது நாங்கள் இங்கே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதுதான் இராணுவ முகாம் இருந்திருக்கக்கூடிய பகுதி. என்னென்ன பானோட நிற்கிறீர்கள்? போட பண்ணி வந்துறீங்களா? அவை விட்டுட்டு போட்ட மட்டும் பான் பண்ணி வச்சுக்க. நீங்கள் சொல்கிறேன் என்ன போடுங்க சாப்பிடட்டும். ஆக்கள் நிற்கணுமோ போயிட்டணுமோ? ஆமி ஒரு தரமே இல்லையே. இராணுவம் வந்து வளர்த்த நாய் வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்குது. எங்களோட உடவியல் அன்னையரோட வந்து அதுக்கு சாப்பாடை பண்ணி போட்டிருக்கிறார். அது போகும்போது அவையோட நின்றுக்கணும். ஆனால் போய்க்கில் வந்து அதை விட்டுட்டு போயிட்டோம். சாப்பாட்டெலாம் நின்றுக்கணும். அப்படி இந்த கேம்ப் தான் இப்போ விடுபட்டிருக்குது. இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலேருந்து ஒரு பெரிய பிரதேசம் பார்க்கக்கூடியமாக இருக்கும். ஜாலி பக்கம் வாழை மரம் எல்லாம் வச்சு ஒரு தோட்டமாக சோலையாக வச்சுருந்துருக்கணும். நல்ல பூத்து நிற்குது. இதில் மாமரம் என்னென்ன விஷயம் இருக்குன்றதை பார்ப்போம். இது விடுவிக்கப்பட்டிருக்குதுன்றதான் ஒரு பிரதானமான செய்தி. வாழைகள் குலை போட்டு ஒரு வாழை தோட்டமாக தான் வச்சிருக்கேன் பாருங்க. அப்படி முழுவதுமே இதுக்குள்ள ஃபுல்லாகவே வாழை தோட்டம். வேறு ஒன்றுமே செய்யலாம். தோட்டம் தான் வச்சுக்காங்க. அவங்களோட இங்கால இருந்த அவங்களோட கேம்புகளை வந்து அந்த கட்டிடங்களை வந்து ஆட்டி கொண்டு போயிருக்கணும். இதில் உடைச்சி கொஞ்சம் இதில் அரச மரம் நிற்குது. இதில் எப்படியும் புத்தவான் வச்சிருந்திருப்பினோம். போய்களை வந்து எடுத்துன்னு போயிட்டு நம்மளை இங்கே இருந்த கட்டிடம் வந்து விடப்பட்டுக்கிட்டாங்க. இங்கே இன்னும் ஒரு நாய்ப்பிள்ளை இதில் நிற்கிறார். இந்த வளர்த்துருக்கக்கூடிய இந்த கட்டிடத்தை கிளறி விட்டுருக்கு. அப்படியே இங்கால பக்கத்தில் ஒரு வாஷ்ரூம் குளியலறை இருக்குது. பாவனையில் இருந்திருக்குது. இப்போ வரையும் தண்ணி நிற்குது. பழைய கட்டிடங்கள் மாதிரி கிடக்குது. இந்த இடத்துல எல்லாம் வாஷ்ரூம் அம்மா நேப்பிள்ளாக ஓடுறார். தான் பாவனையில் இல்லாமல் இருக்குது. கழிவறைகள் இருக்குது. இந்த பக்கம் நாய்ப்பிள்ளூர் அலங்களை கண்டுட்டு கத்துறார். ஏண்டா இதுக்குள்ள ஆக்களை பார்க்க மாட்டேன் தானே. வாழை மரங்கள் வாருங்கள்லாம் பெரிய வாழை மரங்கள் வளர்ந்து குளியல் போட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து கரண்ட் லைன் வந்து ஒன்று இருக்குது. இப்படியாக இந்த
பகுதி தான் பண்டத்தெருப்பில் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களினுடைய காணி. இராணுவத்தினரிடமிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கு, இராணுவத்தினர் வெளியேறி இருக்கிறார்கள் என்ற அந்த செய்தி இந்த காணொளியில் பதிவு செய்யப்படுகிறது. அப்படியா எங்களை பக்கம் வேறு காட்டுவது கொள்வதற்கு புதினமான விஷயங்கள் இல்லை. இருந்த தூணுகள் எல்லாம் இதில் கலட்டி இருக்கிறோம். இந்த இடம்தான் விடுவிக்கப்பட்டது என்ற அந்த செய்தி எல்லாம் போட்டு எரிச்சிட்டு போயிருக்கணும் என்னெல்லாம். வேறு என்ன இருக்குது உண்மையாகவே அண்டையை கூட நம்ம என்ன சொன்னது போல சுழியூரம் பகுதியில் இருந்த இராணுவத்தினர் வந்து வெளியேறி இருந்தவர். அதே மாதிரி இப்போ இங்கே இருந்த இராணுவத்தினர் வந்து வெளியேறி இருக்கிறோம். இந்த தண்டவாளங்களுடைய அந்த பகுதிகள் அதில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இதுக்குள்ள நாய் வந்து குட்டி போட்டிருக்குது. இங்கே வரும் இந்த நாய் குட்டி போட்ட இடத்துல சின்ன ஒரு இதுக்குள்ள வந்து நாய் குட்டி போட்டிருக்குது, குட்டிகளோடு இருக்குது. இப்போ இந்த நாய்க்கும் சாப்பாடு வைக்கணும். மற்றபடி இதுக்குள்ள எல்லாமே வாழைத்தோட்டம் தான். இங்கால் பக்கத்தில் வாழையை வச்சு பார்த்து கொண்டு இருந்திருக்கிறேன். முடியக்குள்ள எழுப்பி போக சொல்லிட்டாங்க. அவங்கள வெளியும் போயிட்டோம். இதில் கலட்டி குப்பைகள் எல்லாம் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. அதிவிசேஷ மதுபான போத்தல்கள் எல்லாமே இருக்குது. அப்படியாக இந்த காணி விடுவிக்கப்பட்டிருக்கு. இந்த காணி யாருடையது, யார் உரிமையாளர்ன்ற தெரியல. இன்னும் ஒரு வரையும் இங்கே காணையில். இப்போ நாங்கள் வரும்பொழுது வந்து கதவு திறந்துருந்தது. அப்போ வந்து பார்த்துட்டு உங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து இந்த காணொலியூடாக தெரியப்படுத்துகிறேன். நல்ல எல்லா வாழையுமே குலை போட்டு பாருங்க, நல்ல குலை போட்டு நிற்கிறோம் எல்லா வாழையும். அப்படியே எங்காலி பக்கம் போனோம்னா இப்படி எல்லா இடத்துல இருக்கிறதையும் வலிக்கிட்டு போயிட்டு வேண்டாம். எங்களுக்கு மிக்க சந்தோஷமாக இருக்கும். மக்கள் வந்து நிம்மதியாக தங்களோட இடங்களில் வந்து இருப்பிடம். இதெல்லாம் யாரு குறித்தான காணிகள்ன்றது வந்து இனித்தான் தெரிய வரும். இந்த இடத்துல ஒரு பட்டி ஒன்று விட்டுட்டு போயிருக்கணுமோ இல்லாட்டி மறந்து போயிட்டனோ தெரியல. அதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு பட்டி ஒன்று இருக்குது. இது அந்த இராணுவம் அந்த இதுக்கு கொண்டு போகிறது. இதில் ஒன்றுமே இல்லைன்றபடியால் விட்டுட்டு போயிட்டோம். அப்படி இங்கால இவ்வளோதான் விஷயம். இவ்வளோதான் இருக்குது. மற்றபடி இதில் காட்டுறதுக்கோ அதன்றதுக்கோ அலம்புறதுக்கோ ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி நிறைய அலம்பிட்டம் போல தான் இருக்குது. இருக்கிற விஷயத்த காட்டியிருக்கணும். அப்படி எந்த விதமான நிப்பாட்டம் இல்லை. இதில் வந்து அவங்கள சென்று இருந்திருக்குமான்னு நினைக்கிறேன். அதை வந்து உடைச்சிருக்கணும். இங்கால பக்கம் இருக்குது பிரிம்பா. அதை விட பிரிம்பா இங்கால இருக்குது. பெரிய பரப்பு தான். அந்த நாங்கள் வந்தது வந்து அந்த பாதையால் அதில் இருக்குது பாதை. அதால் வந்து இப்படி வந்து அந்த காணி அதோட இங்காலி பக்கத்தில் இருக்குது. இங்கால சமையலற மாதிரி எல்லாம் இருக்குது. பெரிய காணி அது மட்டும் தான் நான் நினைச்சேன்னா. ஆனால் இங்காலி பக்கத்துலேயும் இருக்குது. அதுக்கு உள்ளுக்கு வீடு கூட இருக்குது. பார்ப்போம் நாங்கள் இந்தியாவில் என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு. இது வந்து ஒரு சமையல் அறையாக பயன்படுத்திங்க நம்மள இருக்குது. ரெண்டா எல்லாம் கறி பிடிச்சி இதாண்டி போயிருக்கு பாருங்க. இதை வந்து ஒரு சமையலுக்கு தேவையான விஷயத்தை வந்து இதை செய்திருக்கேன். இந்த உள்ளுக்குள்ளே வரும்பொழுது அந்த இறைச்சி உடைய வாசனை வருது. நான் நினைக்கிறேன் இது முதலே மக்கள்கிட்ட கொடுக்கப்பட்டிருந்ததா இன்னும் தெரியலை. ஆனால் முழுவதுமாக ஒரு இறைச்சி வாசம் வருது அந்த அதுக்குள்ளே போயிருக்கல. இதில் ஒரு கட்டில் ஓட்டிருக்கணும். இதில் கரண்ட் வந்திருக்குது. மற்றபடி இது ஒருக்கா இல்லை இராணுவத்தின் கட்டுப்பாடெலாம் இருந்திருக்குது. என்னென்னா இங்கே இந்த இதுலேயும் ஒரு சென்டி இருந்திருக்குதா வேண்டாம். இங்கே அதுக்குள்ள தனியாக ஒரு நான் நினைக்கிறேன் இந்த பகுதியில் இருக்கிறார்கள் பார்க்குறதுக்குரிய ஒரு கழிப்பறை போல் இருக்காது. அது ஒரு கழிப்பறை ஒன்று இருக்குது. அதில் அப்படி இதில் பூட்டி இருக்குது. அதுக்கு இங்கால வீதி காணியும் இருக்குது. அப்படியாக இங்கால பார்த்தோம்னா இன்னும் ஒரு தொன்று இருக்குது. அங்காளி பக்கம் ஒரு வீடு ஒன்று இருக்குது. அதை பார்ப்போம் என்னண்டு. இதை ஏதோ உடைச்சிருக்கணும்.
இந்த கட்டிடங்கள் எல்லாமே அப்புறப்படுத்தி கொண்டு தான் போயிருக்கணும். எல்லாம் கட்டிடம் ஒன்றுமே விடலை. ஆனால் அங்கே சுழிபுரம் கேம்பில் வந்து கட்டிடங்கள்லாம் விட்டுருந்தவை. இங்கே வந்து கட்டிடம் எல்லாமே அகற்றி கொண்டு தான் போயிருக்கோம். அதோட இருந்த இடங்களை வந்து உடைச்சிட்டு தான் போயிருக்கோம். அந்த கீழே இருந்த அத்திவாரங்களை கூட சுழிபுரத்தில் வந்து முழுமையாக விட்டுருந்தேன். இந்த இதில் வந்து இளைப்பாறக்கூடிய ஒரு பகுதி இருக்கு. மேலே கிடுகு ஓலையால் மேய்ஞ்சிருக்கக்கூடிய ஒரு இளைப்பாறும் பகுதி. இந்த இடத்துல எதுவும் மேலே பலகை எதுவும் போட்டிருந்துருக்கும், ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை. அப்படிங்கால ஆனால் என்ன இருக்கு என்ன இல்லை தேவையில்லாத ஒன்றும் இல்லை. கட்டிடங்களும் சில கலட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க தாங்கள் கட்டினது இது பழைய கட்டிடம் வீடு போல கிடக்கு. பழைய வீடுமா கிடக்கு. இது எல்லாம் அவங்க கலட்டினதெல்லாம் கிட்டினதெல்லாம் கொண்டு போகணும். இது பழைய வீட்டு காட்டுறதுங்க. என்ன பழைய நிலையில் இதாக கிடக்கு. இதுக்கே ஒரு வீடு ஒன்று தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த காணி உரிமையாளருடைய வீடாக இருக்கலாம்ண்டு. 2 அறையோட கூடிய ஒரு வீடு. சிங்களத்தில் இதெல்லாம் எழுதி நம்பர் எல்லாம் எழுதி இருக்குது. அப்படி அதுவும் அதோட சேர்ந்து இந்த பகுதியும் இதில் இதை கல்லை போட்டு அடுக்கி விட்டுருக்கணும். வேறு இங்கே சொல்கிற அளவுக்கு விஷயம் போல தான் இருக்குது. அன்றது தான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதுக்கு ஒரு வாஷ்ரூம் ஒன்று இருக்குது. அதை தாண்டி இங்காலே பக்கம் நல்ல தோட மரம் ஒன்று நிற்குது. காய் ஒன்று இங்கே காணல, ஆனால் தோட மரம் ஒன்று நிற்கிது. இதுக்கு ஏன் வாழை வச்சிருக்கணும். இங்கால பக்கம் பகுதி வந்து அந்த வீட்டினுடைய மற்ற பகுதி இங்காலாம் நினைக்கிறேன். இது சமையல் அறையோட சம்மந்தப்பட்ட அந்த பகுதி வந்து இதில் இல்லை. முதல்ல இருக்கல நினைக்கிறேன். 2 அத்திவாரம் தான் போடப்படுகிறது. கட்டல் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இனி உரிமையாளர்கள் வந்து தான் தெரியும் எப்படின்ட்டு. நல்ல நடந்து ஒரு 2 பக்கங்களுக்குமே பூங்கண்டுகளை வச்சு இங்கே பூங்கண்டுகளை வச்சு இருந்திருக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வெளியேறிக்கும் இருக்கணும். எங்களுக்கும் நல்லது. இப்படியே எல்லா இடம் விட்டு வெளியேறினா வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும்ன்றது ஒரு செய்தி. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மீன் தொட்டி மாதிரியான ஒரு இதில் தண்ணி விட்டு மீன் விட்டுருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி எந்த பகுதியும் வந்து இடித்து விழுத்திருக்கேன். இதில் கட்டிடம் ஒன்று இருந்திருக்கு. பெரிய கட்டிடம் ஒன்று இதில் இருந்திருக்குது. ஆனால் அது அவ்வளவு வந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். முழுவதுமே இடிக்கப்பட்டிருக்குது. மக்கள்கிட்ட காணிக்கல அவர்கள் கட்டினதா இல்லாட்டி முன்னர் மக்களால் கட்டப்பட்டதான்றது தெரியல. ஆனால் இடிக்கப்பட்டிருக்குது. இங்கே வேலியர் போட்டு ஒரு பகுதியாகத்தான் பிரித்து வச்சுருந்துருக்கோம். இது இங்கால வந்து மக்களுடைய காணி. இதுக்கு இங்கால வந்து மக்களுடைய வயல் இந்த பக்கம் இருக்குது. இது இந்த உள்பகுதியெலாம் இராணுவம் குடி கொண்டிருந்தது. அதை நாங்கள் வந்த பாதையாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இல்லையா தெரியலை. அப்படியாக இந்த பகுதி தான் விடுவிக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெட்டி முழுவதுமே மதுபான போத்தல்கள், அதை விட வேறு ஏதோவும் இருக்குது. அது வந்து ஒரு பெட்டிக்குள்ளே ஃபுல்லாக இதை போட்டு வச்சிருக்கிறோம். ஓல்ட் அரக் அது மது போத்தல்கள் அந்த இடத்துல இருக்குது. இல்லை பெரிய கிடங்கள் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. என்னென்ன விஷயம் இருக்கோ தெரியல. இந்த பக்கம் ஒரு பள்ளம், அந்த பகுதி ஃபுல்லாக பள்ளமாக இருக்குது. நல்ல காற்றடிக்குது. தேசிக்காய் எல்லாம், தேசி பழம் எல்லாம் இருக்குது இந்த மரத்தில். நிறைய தேசிக்காயில் இருக்குது. தெரியல, காய் நிறைய காய் இருக்குது. அண்ணா வணக்கம். இந்த காணி ஆமி ஓட்டு போட்டால் என்ன மாதிரி சொல்லுங்க எங்களுக்கு ஒருக்கா. என்ன விஷயம் நடந்திருக்கான்னு என்னென்னு சொல்லிச்சுன்னா, கிட்டத்தட்ட 2018 ஆண்டுக்கு பிறகு வந்து இங்கே இராணுவம் இருந்தது. என்ன சொன்னால் இங்கே ஒரு கேம்பு மாதிரி அடித்து ஒரு பெரிய கேம்பாக தான் இருந்தது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு கிட்ட அப்படி பெரிய ஒரு கேம்பை அடிச்சிருந்தவங்க. இப்போ ஒரு பகுதியம் விட்டு கொண்டு வராங்களா அந்த பகுதியாக வந்த வகையில் வந்து இந்த இது வந்து இன்றைக்கு விடுபட்டது. அப்போ இதுக்கான கடிதம் வந்து ஒபிசியலாக தான் இது கையெழுக்கணும். அந்த கடிதம் வந்து சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்துக்குள்ளே இந்த பகுதி வாரபடியாக
சண்டிலிப்பா பிரதேச செயலர்கிட்ட தான் இந்த கடிதம் வந்து இன்றைக்கு வந்து ஒப்படைக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது இப்போ ஒப்படைச்சிட்டாங்க என்னோட சில தெரியல. ஆனால் இங்கே இருந்த இராணுவம் வந்து ஒபிசியலாக வந்து வெளியேறிட்டேன். அப்போ இதுக்குள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் காணொலியில் பார்த்துருப்பீங்க. இந்த பயந்தர மரங்கள் எல்லாமே நட்டுருக்கணும். இதில் விட்டுட்டு போயிட்டோம். மற்ற அந்த கட்டிடங்கள் தாங்கள் கட்டின கட்டிடங்கள் எல்லாம் வந்து இடிச்சு கொண்டு போயிருக்கணும். மற்றது வந்து இங்கேருந்து வெளியேறின இராணுவம் வந்து யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேற இல்லை. இதை வந்து இப்போ அராலி கேம்புக்கு மாற்றப்பட்டிருக்கணும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முதல் சுழிபுரம் கேம்பில் இருந்த இராணுவம் வந்து சங்கான கேம்புக்கு மாற்றப்பட்டு அங்கிருந்த இராணுவமாக எடுக்கப்பட்டது. இந்த பின்னணியில் தான் இன்றைக்கு இந்த கேம்பு வந்து எடுக்கப்பட்டது. இது ரெண்டும் ஒரே நேரத்தில் எடுக்க வேண்டிய கேம்பும் இது கொஞ்சம் பெருசாக இருந்தபடியாக வந்து இந்த பொருட்களை வந்து எடுத்துக்கொண்டு வெளியேறது கொஞ்சம் காலமாக ஏற்படுதுன்னு சொல்லி இது இன்றைக்கு வந்து எடுத்துக்கொண்டு வெளியேறியிருக்கு. இந்த கிணக்கடத்தில் பார்த்தோன்னா உள்ளுக்குள்ள எல்லாம் எரிக்கப்பட்ட நிலையில் இருக்குது. நிறைய விஷயங்கள் எல்லாம் எரிஞ்சு இப்போவும் புகஞ்ச கொண்டே இருக்குது. என்னவா இருக்கும்? அதில் வந்து சில அவைக்கு தேவையில்லாத பொருட்கள் மற்ற என் கையில் ஏதேனும் சிக்கக்கூடாதுன்ற எண்ணங்களில் வந்து ஏதாவது பொருட்களை வந்து எரிச்சு போட்டு போயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தடயங்களை வந்து அழிச்சிட்டு போயிருக்கேன். தடயங்களை அழிச்சிட்டு போயிருக்கணும். அது என்ன விஷயம்னு சொல்லி தெரியாது. ஒருவேளை சில நேரம் வந்து இந்த பழைய சீருடைகளாவோ இல்லாட்டி இதாகவோ கூட இருக்கலாம். என்னன்னு சொல்லி தெரியல. இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கிறார்கள் வந்து எல்லாத்தையும் எடுப்போம் காட்டுவோம் பண்ணுறதுக்கு அப்படின்னு அழிச்சிட்டு போயிருக்கலாம். மற்ற இந்த நான் பிறக்க பார்த்தோன்னா நீங்கள் இந்த நாய்க்கு சாப்பாடு போட்டு நீங்கள் என்ன விஷயம்? நான் முதல் வந்து நான் காலமே வந்து பார்க்கக்குள்ள வந்து இதில் நான் உள்ளுக்கு போகலை. நாயிலெல்லாம் உள்ளுக்கு நிற்கக்குள்ள வந்து எனக்கு உள்ளுக்கு போக கிடைக்கும் போதனோட பயத்தில் வந்து நான் நின்றுட்டு பார்க்கக்குள்ள நாயில் வந்து பசியில் கத்திக்கணும்டா. நாயில் வந்து சுற்றி வர இது இருக்குது, மதில் கட்டி இருக்கிறதால வந்து வெளியில் போயிடலாம். அப்போ உள்ளுக்கு நிற்கிறதால வந்து பசியில் நிற்கிற இடத்துல போட்டு நான் கூட கோயிலில் கடையில் பான் வாங்கி வந்து போட்டு விட்டேன். குட்டியெல்லாம் போட்டு நிற்கிது. குட்டி ஒரு 4-5 குட்டி போட்டுக்கு ஒரு நாய் உண்டு. அப்போ இது வந்து அதை கட்டாயம் பொறுப்படுத்துட்டு போகணும். இல்லாட்டிக்கு வந்து இதுக்குள்ளே இருந்து வந்து அது சாப்பாடுலாம் சாக வேண்டிய எல்லாம் தான் வரும். அப்போ இதை வந்து அதை திருப்பி எடுத்துகிட்டு போகணும். இந்த நாயை வந்து கூட்டிகிட்டு போகணும். ஒன்றில் எடுத்துகிட்டு போகணும். இல்லாட்டி இப்போ வீட்டு உரிமையாளர் வந்து பார்த்தா இப்போ அவைய மீனி உரிமையாளருடன் வந்து நாய்க்கு சாப்பாடு வைக்கிற அளவில் இல்லை தானே? இல்லை, அதோட வந்து அவையும் வந்து எங்கெங்கே இருக்கணுமோ இப்போ என்ன தெரியும். அவையும் வந்து இப்போ இதுக்குள்ள வந்து உடனே குடியிருக்க முடியாது. இப்போ அவை குடியிருக்கிற வீட்டுக்கும் இவ்வளோ நியாயம் கொண்டு போக முடியாது. 2 சொல்லிக்குள்ள வந்து மற்றது வந்து அவைக்கு அந்த பழக்கப்பட்ட இராணுவத்துக்கு தான் அந்த நாய்களும் வந்து பழக்கப்பட்டு இருக்கு. அதான் எங்களுக்கு கடிக்க வரும். அவைக்கு தான் பழக்கப்பட்டிருக்கும். சின்ன நாய் சொன்னாலும் பிரச்சனை இல்லை. பெரிய நாயில் 3-4 நாய்கிட்ட நிக்குது. குட்டியும் போட்டு நிக்குது. கஷ்டம் தான். ஆனா வாழையெல்லாம் நல்ல குலை போட்டு நல்ல செழிப்பா வச்சிருக்கேன். தோட்டமா தான் இருந்திருக்கிறேன். ஆனா சின்ன சின்ன பொத்தியால் தள்ளுற மாதிரி கிடக்கு. மற்றபடி பெரிய அளவுக்கு எல்லாம் வாங்க நாய்க்கிற மட்டும் இருப்பாங்க கொண்டு போயிருப்பாங்களா. நல்ல கொய்யா மரங்கள் எல்லாம் நிக்குது. கவலையெல்லாம் போயிருப்பேன். என்ன செய்யறது? இதே அவைக்கு கவலைன்னு சொல்லிச்சுன்னா சொந்த காணிக்காரருக்கும் இதை விட கவலையா இருக்கும். இவ்வளவு வருஷமா கவலையா இருந்திருப்பேன். சரி, நன்றி அண்ணா. நன்றி.